நமோ ஹிமாலய. பயம். இந்த பயம், இந்த ஃபியர் ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் இந்த பிளானட் ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகுது. இந்த ஃபேக் மேட்ரிக்ஸ், ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இந்த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னா, பேஸ்ட் ஆன் யுவர் ஃபியர் ஃப்ரீக்வன்சி தான். இந்த ஃபியர் மட்டும், இந்த பயத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லா உண்மைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் ஃபுல் பொட்டென்ஷியல், இப்போ வெறும் ஒரு 10% தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் வந்து ஒரு பொட்டென்ஷியலிட்டியை நீங்கள் காமிப்பீங்க. ஆனால் இந்த ஃபியர் எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா, முழு பொட்டென்ஷியல் உங்களுக்குள்ளே இருக்கிறது வெளிப்படத்தன்மை வெளியில் வந்துடும், வெளிப்படும். சொல்லப்போனால் இந்த ஃபியர் எப்போ நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தேவையில்லாததை பார்க்குறோம், மறுபடியும் அதே தான். கண்ணு வழியாக நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க, தேவையில்லாதது காது வழியாக நீங்கள் போட்டுக்கிறீங்க. இன்பில்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வளர்ந்து வர சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது நம்ம இதை பண்ணால் இப்படி ஆயிரும், அதை பண்ணால் அப்படி ஆயிரும்னு சொல்லி ஒரு விதமான பயமூர்த்தியை நம்ம வச்சுருப்பாங்க. நிஜமாவே செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது தவறு தான். ஆனால் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படிப்பை எடுத்துக்கிட்டனாலும், இந்த படிப்பு படித்தா தான் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை கொண்டு வந்துடுது. ஒரு சில பேருக்கு பேஷன் ரீதியாக வேறு எவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலாம், ஆனால் அதை அவங்களால பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்பில்ட்டாகவே அந்த ஃபியர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரி, எல்லாரும் இதை படிக்கிறாங்க, நம்மளும் போய் இதை படிச்சிருவோம், இல்லைன்னா நம்ம வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபியர் ஃப்ரீக்வன்சி இன்பில்ட்டாகவே அவங்களுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் பேஷன் யாருக்கு அதை வந்து செயல்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு முதல்ல ஃபியர் முதல்ல விட்டு தள்ளணும். இந்த இவங்க என்ன சொல்லிடுவாங்க, அவங்க என்ன சொல்லிடுவாங்க, இந்த 4 பேர் என்ன சொல்லிடுவாங்க, இதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அந்த 4 people என்னைக்குமே எதுக்குமே உதவ மாட்டாங்கன்றது உங்களுக்கும் தெரியும். ஒரு சில நபர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்புறமே எதுக்கு அந்த ஃபியர் ஃப்ரீக்வன்சி வருதுன்னா, சில பேர் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், அதுக்கு அவங்க என்ன பண்ணி அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் அட்டைன் ஆயிருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அறகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இது இப்படி தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபியர் ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் ஆப்ரேட் ஆகிறனால தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் கூடிய சூழ்நிலைகள் நீங்கள் தள்ளப்படுறீங்க. ஸோ ஃபியர்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஃபேக் மேட்ரிக்ஸில் நேவிகேட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ யோர் ஈகோஸ்டிக் மைண்ட் கண்டிப்பாக அதில் ஆப்ரேட் ஆயிரும். நீங்கள் கொஞ்சம் பயந்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிள், உங்கள் மைண்டு வந்து எப்படி ஆப்ரேட் ஆகும்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நான் இதை பண்ண போகிறேன், இது இப்படி நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் எண்ணத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்கள் மைண்ட் என்ன செய்யும்னா, மைண்டோட இயல்பாகவே அதோட குவாலிட்டி எப்படின்னா, இட் ஸ்டார்ட்ஸ் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ யோர் மைண்ட் இஸ் ஸ்டார்டிங் டு ப்ரொடெக்ட் யூன்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஓகே அப்போ நான் சென்ஸ் பண்ணுறது கரெக்டு தான், இந்த வழியில் போனால் நான் தப்பாக தான் போயிடுவேன் அப்படின்ற தன்மைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. தெளிவாக கவனிச்சுக்கோங்க, லிசன் கேர்ஃபுல்லி. ஃபியர்ன்றது இந்த காலகட்டத்தில் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். யாருமே பயப்படுறதே இல்லையே அப்படின்னு சொல்லலாம். பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டம் டு ஃபியர். ஃபியர்னால அவங்க வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகள் தப்பாக போகுது, வாழ்க்கையே தப்பாக போகுது. அதுக்கப்புறம் போய் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறமும் வந்து லைஃப்பை நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படின்றது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கல? இப்போவும் வந்து ஒரு ஒரு சில பேருக்கு வந்து தப்பாக போயிருக்கலாம். தப்பாக போனதுக்கப்புறமும் நான் மாற்றிக்க மாட்டேன்னு சொல்கிறது எதுனால தெரியுமா? ஜஸ்ட் பிகாஸ் த ஃபியர். த மைண்ட் இஸ் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் தெம். சரி, ஆனது ஆகிப்போச்சு, இப்படியே போயிடுவோம் அப்படின்னு. எதுக்கு அந்த மாதிரி? வாட் இஸ் தட்? எதுக்கு? ஒருவேளை வாட் இஃப் ஐ டெல் யூ, ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் எதுவுமே இல்லை, நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ் நியூவாக இப்போ தான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த விஷயத்த நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க? என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க? இதுக்கு தான் சொல்கிறது ப்ரெசண்ட்டில் இருக்கணும். வை? ப்ரெசண்ட்டில் இருக்கும் போது தான் நீங்கள் முன்னாடி இருக்கிற அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகலை, அதெல்லாம் ஃபுல்லாக எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த வந்து அணுகும் போது அது கரெக்டாக போகும். ப்ரீவியஸ் டேட்டா, ப்ரீவியஸ் மெமரியை வச்சே தான் இந்த ஃபியர் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஃபியரை முதல்ல விடணும். சில பேருக்கு மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, லைக் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு உருவம் தெரிகிறனால
எனக்கு பயமாக இருக்குன்னு ஒரு சில நபர்கள் மெடிடேஷன் டைமை ரெடியூஸ் பண்ணுறாங்க. மெடிடேஷனை விட்ட நபர்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் த ஃபியர் ஃப்ரீக்வன்சி. ஒரு சில பேர் கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் உடனே இந்த லைனை விட்டு ஒதுங்கி போகிறது. நீங்கள் இந்த லைனை விட்டு ஒதுங்கவே முடியாது. இந்த பூமிக்கு வந்து உண்டான காரணம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். அதை தவிர இங்கே ஒரு வேலையும் கிடையாது. உங்கள் மனசை வந்து கொஞ்சம் ஷட் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் when you enter into the planet the mind starts to operate. அப்போ அதை ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மெடிடேஷன்ன்றது நம்ம சொல்கிறோம். மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தணும். அதை இல்லைன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ ஒரு நிலைப்படுத்தும் போது அந்த இன்பில்ட்டாக இருக்கிற அந்த ஃபியர், அங்கங்கே இருக்கிற ஃபியர் கண்டிப்பாக ஒரு ஒரு ரூபத்தில் வரதான் செய்யும். நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்ற இந்த ஃபியர், இந்த முடிவை நான் எடுத்தேன்னா என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும், ஃபினான்ஷியலாக நான் எப்படி நான் டிபெண்ட்டாக இருந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது, இப்படி ஒரு ஃபியர். மெடிடேஷன் பண்ணால் எதாவது உருவம் தெரியுமாமே அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஃபியர். ஸோ இந்த பயம் அப்படின்றது ஒரு மாபெரும் இன்பில்ட் ப்ரோக்ராம் பை த ஃபால்ஸ் மேட்ரிக்ஸ். இதை மண்டையில் நல்லா ஏற்றிக்கோங்க. பல பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். நல்லா பேஸில் போய் பாருங்கள். ஒரு வேலையே போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் த ஃபியர் நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறீங்க. நிறைய பேர் ஹெல்த் இஷ்யூலையும் போய் எண்டாவுறீங்க. இதெல்லாம் தேவையா? நீங்கள் ஹெல்த் இஷ்யூவில் எண்டானா மறுபடியும் அது ஒரு ஃபியர் தான். இது என்னவா இருக்கும்? ஸோ இது அப்படியே ஒரு செயின் ப்ராசஸ் மாதிரியே தான் போயிட்டுருக்கு. பேஸ்லேயே இதை கட் பண்ணுங்கள். தெளிவாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல பயப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத நபர்களுக்கு தான் இந்த ஃபியர் பேஸ் வரும். கடவுள் மேலே கடவுள் இருக்காரு இல்லை அப்படின்றத தாண்டி கடவுள் மேலே நம்பிக்கையும் தாண்டி அந்த சரணாகதி இருக்கணும். பிலீஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஃபெய்த். அந்த ஃபெய்த் இருக்கணும். ஓகே, அவர் எதுக்கோ பண்ணுறாரு அப்படின்ற அந்த தன்மையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது என்றைக்குமே அது உடையாது. ஃபியருக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க. எவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் வந்தாலும் நீங்கள் அதை கிராஸ் பண்ண முடியும். என்ன ஆயிரப்போகுது, மிஞ்சி போனால் என்ன வேலை போகுதுலாம் உயிர் போகுது, வேறு என்னத்துக்கு நம்ம எதுக்கு பயப்படுறோம்னே எனக்கும் தெரியவே இல்லை. ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அண்ட் ஆல்சோ இன்டென்ஸ் எனர்ஜி இந்த பிளானட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. நம்ம ஃபெப்ரவரி ஹாஃப்லேருந்து இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஐ திங்க் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்டென்ஸ் எனர்ஜி வரும்போது இது ஏன் இந்த ஃபியர் டாபிக் நம்ம எடுத்து பேசுகிறோன்னா, இந்த இன்டென்ஸ் எனர்ஜி ஃப்ரம் அவுட் சைட் நம்ம பிளான்ட் நோக்கி வரும்போது சில பேர் அலைன்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, சில பேர் அலைன்மெண்ட்டே அதுவே இல்லை. எல்லாருமே ஒரு விதமான ஒரு புது எனர்ஜி நம்ம மேலே படும்போது we tend to the fear state. நம்ம அது பயப்படுற மாதிரி சில பேருக்கு அது தோணலாம். என்னமோ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நோ வரிஸ், நீங்கள் சேஃபாக தான் இருக்கீங்க. கடவுள் எப்பயுமே உங்களோட தான் இருக்கார். அதை தயவு செஞ்சு நீங்கள் நம்புனுங்க. இன்டென்ஸ் எனர்ஜி கண்டிப்பாக வருது. நிறைய இடத்துல அஸ்ட்ராலஜிலையும் சரி, நாசாலையும் சரி, எல்லா இடத்துலையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அங்கே வெளியிலேருந்து ஒரு இன்டென்ஸ் எனர்ஜி நம்ம பூமியை நோக்கி வந்துட்டு இருக்குது. ஸோ அதை நம்மளுக்கே தெரியும். அந்த ஃபோட்டான் ஷவர் போயிட்டு இருக்குது. டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இன் சன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம பார்ப்போம். அதுவும் இந்த மார்ச் மந்த் அமேசிங் மந்த். தயவு செஞ்சு இந்த மாதத்தில் அந்த ஃபியர் பேஸை வச்சு நான் இங்கே கமிட் ஆகிட்டேன், அங்கே கமிட் ஆகிட்டேன், இந்த மாதிரி இந்த கதையெல்லாம் அடிக்காமல் சிட் டவுன் அண்ட் மெடிடேட். தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், அதெல்லாம் ஓகே. பட் முதல்ல நீங்கள் முதல்ல உங்களை பாருங்கள். லுக் யுவர் செல்ஃப். நீங்கள் எந்த மாதிரிலாம் இருக்கீங்க, என்ன ஃப்ளாஸ் இருக்குது, எதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு நாள் எடுத்து எழுதிட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங். நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கோம். 24லேருந்து சொல்லியிருக்கோம், 25 இன்னும் எத்தனை மாதம் இருக்குன்றத உங்களுக்கு மட்டுமே தெரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். யாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன்னு பிளேடு மாதிரி நினைக்க வேணாம். இந்த பூமி தன்னைத்தானே சுத்தப்படுத்தி அது அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் அப்கிரேட் ஆகலைன்னா யூ வில் பி லெஃப்ட் ஓவர். அண்ட் இட் இஸ் ஆல்சோ யுவர் சாய்ஸ் டு பி லெஃப்ட் ஓவர். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, அண்ட் ஈவன் தென் இஃப் யூ டூ த சேம் திங், இட் இஸ் அப் டு யூ. அது உங்களோட சாய்ஸ், அது உங்களோட முடிவு. இதுக்கு தான் சொல்கிறது டிசிஷன் மேக்கிங் பவர். அது ஒரு மாபெரும் கலை. அதை நின்று கவனித்து பார்த்துட்டு தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கணும். ஸோ நம்ம 5 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம் எப்பயுமே. நம்பர் 1 இஸ் த மெடிடேஷன். ஃபோக்கஸ் கண்டிப்பாக செதறும். அதுவும் இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டிங்கில் எதையோ காமிச்சு எதையோ ஃபுல்லாக செதறது. அவ்வளோ பேருக்கும் செதறிடுச்சு. என்ன சொல்கிறது,
தயவு செஞ்சு மெடிடேஷன் பண்ணுங்க, கொஞ்சமாச்சும் சீக்கிரமாக எந்திரிங்க, தியானம் பண்ணுங்க, அந்த எனர்ஜியை வாங்குங்க. அவ்வளோ இன்டென்ஸ் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. இப்போதான் உட்காந்து ட்ரெண்டிங் ரீல்ஸ், இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நேரம் பண்ணுங்க, தவம் ஸ்டேட்டுக்கெலாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அடுத்து பிகினராகவே இருக்கக்கூடாது, அடுத்து மூவ் ஆன் பண்ணிடணும். நம்பர் 2 இஸ் த கம்பேஷன். கருணை வடிவமாக தான் இருக்கிறார் கடவுள். அதில் தயவுசெய்து இந்த குவாலிட்டியை பாருங்கள். நம்ம எத்தனை வேலை சாப்பிட்றோம் ஒரு நாளைக்கெலாம், அதில் ஒரு வாய்ஸ் ஒரு யாருக்கோ ஏதோ ஒரு காக்காக்காவது வைங்க ப்ளீஸ். எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணல அப்படின்னா ஏதோவாது பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சது. நீங்கள் அந்த எண்ணங்கள் உள்ளே வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்லி அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு முன்னாடி வந்து அது ப்ளூம் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உண்மை. எண்ணமே இல்லைன்னா எப்படிங்க வரும்? எண்ணமே இல்லைன்னா நீங்கள் படிப்பீங்களா? எண்ணமே இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? அதெல்லாம் சும்மா கட்டாயப்படுது, அதெல்லாம் கிடையாது. எங்கேயாவது இருக்கும். அதனால் எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. நம்பர் 3 இஸ் த பவர் ஆஃப் நவ். நம்பர் 4 இஸ் த பவர் ஆஃப் சரண்டர். நம்பர் 5 இஸ் த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இது 3மே ஒரு பேக்கேஜ், இது 3 ஒரு பொட்டலம். இந்த பொட்டலத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. இந்த 3D மேட்ரிக்ஸும் உங்களால் வந்து நேவிகேட் பண்ண முடியல, என்னமோ தெரில, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற டைமில் இம்மீடியட்டாக உங்களுக்கு ஞாபகம் நன்றி சொல்லுங்கள், சரணாகதிக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. லவ் அண்ட் லைட் ஆல். நமோ ஹிமாலயா.